நேற்றைய தினம் அல்லாவும் ரசூலும் சொன்னது மாத்திரம்தான் மார்க்கம், மற்றவையெல்லாம் மார்க்கம் இல்லை என்ற அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக சில வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு பெரியார்களை பின்பற்றலாம், மகான்களை பின்பற்றலாம் என்று எடுத்து வைக்கிற வாதங்களில் ஒரு பகுதியை பார்த்தோம். நேற்று சொன்னது சம்பந்தமாக ஒரு கூடுதலாக ஒரு சந்தேகத்தை சிலர் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திட்டு விட்ட இடத்துக்கு போகலாம். அது என்ன சந்தேகம்னு கேட்டால், மூமின்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் யாருன்னு நமக்கு அறிய முடியாது. ஒருவர் மூமினா இல்லையா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மூமின்களுடைய பாதையை பின்பற்றுங்கள்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும், அந்த அர்த்தம் கொடுக்க முடியும்னு கேட்டோம் இல்லையா? அதிலிருந்து சந்தேகம் எழுப்புகிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அமீருல் மூமினீன், மூமின்களின் தலைவர்கள் என்று சொல்கிறாங்களே, அப்படி இலங்கையிலேருந்து ஒரு சகோதரர் வந்து கொஞ்சம் விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்கார். இது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கணும், மூமின்னு யாரையும் சொல்லக்கூடாதுங்கிறோம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாக்கள் எல்லாம் நம்ம எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அமீருல் மூமினீன், மூமின்களுக்கு தலைவர். அப்போ எல்லாரையும் மூமின்னு சொல்கிறோம்ல, மூமின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், மூமின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது, அப்படி சொல்லக்கூடாதா? அதை சொல்லும்போது சஹாபாக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்களே, அது தப்பா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதனால் இது சம்பந்தமாக கொஞ்சம் கூடுதலாக தெளிவுபடுத்தி விட்டு நம்ம விட்ட இடத்துக்கு செல்லலாம். பொதுவாக ஒரு மனிதனை மூமின் என்று சொல்வது ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்விடத்தில் அவர் நிஜமாக மூமினாக இருப்பான் என்ற ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் யாரை மூமின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் மூமின்னு உங்கள்கிட்ட காட்சி தர்றாரு, இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறாரு, நம்புகிறாரு, அல்லாஹ்வை நம்புகிறாரு, மலக்குமாரை நம்புகிறாரு, ஈமான் கொண்டிருக்கிறார், வெளிப்படையாக சொல்கிறார், ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தின்னு எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ நம்பிக்கை கொண்டு நமக்கு தெரிகிறது. தெரிஞ்சதுனால அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருப்பாரா, நடிக்கிறாரா, அவர் உள்ளத்திலிருந்து சொல்கிறாரா, வாயிலிருந்து சொல்கிறாரா, இது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய தொடர்புகளுக்காக வேண்டி ஒருவரை மூமின் என்று முடிவு பண்ணால் தான் நம்ம கல்யாணமாக பண்ணி கொடுக்க முடியும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருந்தா, மூமினானவர்களுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நல்லா சொல்கிறான். மூமினார்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா மூமின்ட்டு தெரியணுமே. மூமினான ஆண்களுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வைங்க, மூமினான பெண்ணை திருமணம் செய்யுங்கன்னா, ஒரு பெண்ணு மூமினான பெண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். அப்படின்னு சொல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த வசனத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இதையும் அதை குழப்பி கொள்ளாமல் தெளிவுபடுத்துகிறதா இருந்தால் ரெண்டு விதமான ஆதாரங்கள், ரெண்டுக்கு உள்ள ஆதாரம் இருக்குது. நம்ம அளவில் ஒருவனை மூமின்னு சொல்லலாம். அது என்ன அர்த்தத்தில் சொல்லலாம்னா, அப்படி நான் கருதுகிறேன், அல்லாஹ்விடத்தில் ஒரு மூமினாக இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். நான் உலகத்தில் செயல்படுவதற்காக ஒருத்தன் என்ன செய்யும், வெளிப்படையான செயலை வச்சு இவர் ஈமான் உள்ள ஆளு என்று நான் கருதுகிறேன். என்னுடைய நம்பிக்கை தான் அதுவே தவிர, நிஜமாக அவர் மூமின் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்னு நான் நம்பி அவரை ஃபாலோ பண்ணுவது, அவரை கொண்டாடுவது, அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அவுலியான்னு சொல்வது அது கூடாது. நம்ம வெளிப்படையாக நம்முடைய கொடுக்கல் கடையில் ஒரு ஆளை சேர்க்குறோம், மூமினான ஒரு ஆளை சேர்க்குறோம் அப்படின்னு நினைத்து ஒருத்தரை சேர்த்துக்கொள்ளலாம். அந்த வகையில் அவரை மூமின் என்று சொல்லலாம். இது ரெண்டுக்கும் உள்ள ஆதாரங்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்த்துருவோம். முதலாவது ஆதாரம் என்னென்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஆதாரம் தான். உம்முல் அலாங்கிற ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, மதீனாவை சேர்ந்தவங்க, அன்சாரி பெண்ணவங்க. அப்போ இந்த முஹாஜிரா வர்றாங்கள்ல சஹாபாக்கள், அவங்கள வந்து ஒவ்வொரு வெளியூர்லேருந்து வந்த ஒரு சஹாபியை ஒரு மதீனாவாசியோட ஜாயிண்ட் பண்ணுவாங்க. இவரை நீங்கள் சகோதரராக ஏற்றுக்கிறங்க, இவரை நீங்கள் சகோதரராக ஏற்றுக்கிறங்கன்னு. அப்படி ஜாயிண்ட் பண்ணும் பொழுது எந்த அடிப்படையில் ஜாயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீட்டு குலுக்கி போடுவாங்க. பேர் எழுதி போட்டு, ஏன்னா வசதியான வீட்டுக்கு இவர் சொந்தக்காரர் அனுப்பிட்டார், வசதி கம்மியான ஆளுக்கு வந்து இவர் அனுப்பிட்டாருன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஒருத்தர் அனுப்புகிறதா இருந்தால் அன்சாரிகளில் பண வசதி படைத்தவங்க இருப்பாங்க, பண வசதி கம்மியாக உள்ளவங்க இருப்பாங்க. ஒரு ஆளை பிடிச்சி நீ வந்து இந்த வீட்டுக்கு போகணுன்னு பாரு, முக்கியமான ஆளை பிடிச்சி பணக்கார வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த அந்த வாசலை கூட திறக்கக்கூடாது என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டுருவாங்க. உங்கள் பேருக்கு இந்த சீட்டில் வந்து இன்னார் வீடுன்னு வந்தால் அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ சீட்டு குலுக்கி போட்டு தான் என்ன செய்வாங்க, தேர்வு செய்வாங்க. அப்படி சீட்டு குலுக்கி தேர்வு செய்யும் பொழுது இந்த இவருக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருக்குன்னா, உஸ்மான் பின் மலூன் என்பவருக்காக வேண்டி சீட்டு போடுறாங்க. உம்முல் அலாங்கிற அவங்க அந்த சகோதரி பேர் வருகிறது. அப்போ நீங்கள் உம்முல் அலாவுடைய வீட்டில் இருந்துக்கிறங்க, நீங்கள் அவங்க சகோதரராக இருந்துக்கிறங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயின் பண்ணி விட்டோன்னு அவங்க வீட்டில் அவர் தங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிற நேரத்தில் அவர் மரணிச்சிடுறார். உஸ்மான் பின் மலூன் மரணிச்சிடுறார். மரணித்த உடனே அவரை குளிப்பாட்டி கஃன்லாம் போட்டு, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. வந்தவுடனே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உம்முல் அலாங்கிற அம்மா சொல்கிறாங்க, யாரை பார்த்து, அந்த ஜனாசா பார்த்து சொல்கிறாங்க,
இறந்து போன உஸ்மானை பார்த்து சொல்கிறாங்க, ரஹமத்துல்லாஹி அலைக்கு அபு சாஹிப். அபு சாஹிப்னு அவர்கிட்ட பெற்ற பேர். அபு சாஹிப் அவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ஃபர் ஷஹாதத்தி அலைக்க, நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன், லக்கத் அக்ரமக்கல்லா, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதற்கு நானே சாட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஒமா யுத்ரிக்கி அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தினான்னு உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான்னு அல்லாஹ் எடுக்கிற முடிவு நீ எப்படி சொல்ல போச்சு என்று ஏன் இப்போ இந்த அம்மா சொன்னாங்கன்னா, அவரை கூட இருந்து பார்த்துருக்குறாங்க. அவருடைய இபாதத்துகள், அவருடைய ஒழுக்கம், அவருடைய பண்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் ஒரு நல்ல மனுஷன், அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்குரிய மனுஷன்ட்டு மனிதர் என்கிற முறையில் முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒமா யுத்ரிக்கி அன்னல்லாஹ கத் அக்ரமஹு, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தினான் என்று உனக்கு எப்படி தெரியும் சொல்லிவிட்டு, அப்போ இவங்க கேட்குறாங்க, அந்த உம்முல் அலாங்கிற சகோதரி கேட்குறாங்க, அப்போ ஃபமை யுக்ரிமுல்லா, இவரை கண்ணியப்படுத்தினா அவர் யாரை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான்? அவங்க கேட்குறாங்க, இவர் மாதிரி ஒரு ஆளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தலைன்னா இவர் யாரை தான் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மா ஹுவ ஃபகத் ஜாஹுல் யகீன், இவருக்கு மரணம் வந்துவிட்டது. ஓ இன்னீல அர்ஜூலஹுல் ஹைர, நான் அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறேன், அவருக்கு நல்லது தான் நடக்கணும்னு அல்லாஹ் நான் எதிர்பார்க்கிறேன். வல்லாஹி மா அத்ரி வ அன ரசூலுல்லா, நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்து கூட எனக்கு தெரியாது, மா யுஃபஅலு பி, எனக்கு என்ன செய்யப்படும், என்ன மாதிரி அல்லாஹ் நடத்துவான் என்பது எனக்கே தெரியாது, நீ அவருக்கு போய் சர்டிஃபிகேட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த உம்முல் அலாங்கிற அம்மா சொல்கிறாங்க, இப்போ வல்லாஹி லாவுசக்கி அஹதன் பாதுகா அபதா, இதுக்கு பிறகு அல்லாஹ் மேல் ஆணையாக யாரையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான் நான் சொல்ல மாட்டேன், இனி யாரை பற்றியும் சொல்வதில்லைன்னு முடிவெடுத்துட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. இந்த ஹதீஸில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், ஒரு ஹிஜ்ரத் செஞ்ச ஒரு சஹாபி வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவை நேரடியாக பார்த்து அவருடைய நடவடிக்கையெல்லாம் அறிந்து சாட்சி சொல்கிறாங்க. ஆனாலும் அதை தடுக்கிறாங்க ரசூல், அதை சொல்லக்கூடாது, நீ அவர் நல்லவர் நம்ம நினைக்கிறோம், உண்மையில் அல்லாஹ் பொருந்தி கொண்டாதான் அப்படி இருக்கலாம், அப்படி இல்லாமல் இருக்கலாம். அந்த விஷயத்தை சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ்ட்ட நம்ம நன்மை எதிர்பார்ப்போம், நல்லது ஆக்கட்டும், நல்லது துவா செய்வோம் அப்படின்னு சொன்னால் மூமினை கண்டுபிடிக்க இயலுமா? மூமின்கிறத கண்டுபிடிக்க இயலாது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அந்தஸ்தை கொடுத்துட்டான் என்கிற மறுமையில் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க என்பதை நினைச்சு முடியாது, அறிய முடியாது என்பதை இந்த ஒரு ஹதீஸ்லேருந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஒரு போர்க்களத்தில் என்ன செய்கிறாங்கன்றா, ஒருத்தர் வந்து நல்லா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஃபுலானுன் ஷஹீதுங்கிறாங்க, இவர் ஷஹீது, வீரமரணம், அப்படி இறந்துட்டார், அவர் கொல்லப்பட்டார், அவர் ஷஹீதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கல்லா கிடையாது, போர்க்களத்தில் ஒருத்தர் கொல்லப்படுறாரு, அது ரசூலுல்லாஹ் தலைமையில் நடக்கிற போரில் கொல்லப்பட்டால் ஷஹீதானது. உலக நோக்கத்துக்கு போனாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தலைமையில் போர் நடக்குது, அந்த போரில் கலந்துக்கிற போகிறாரு, அதில் ஒருத்தர் கொல்லப்பட்டார்னா யாராக இருப்பார்? ஷஹீதாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, ஃபுலானுன் ஷஹீத், இவர் ஒரு ஷஹீத், ஃபுலான்னா ஒரு ஆள் பேரை, இந்த பேரை சொல்லி இவர் ஷஹீதுங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் அது விழுந்தோன்னு சொல்கிறாங்க, கல்லா இன்னி ராய்துஹு ஃபின்னார், இல்லை நான் அவரை நரகத்தில் பார்த்தேன், நீங்கள் யாரை ஷஹீதுங்கிறீங்களோ, போரில் கொல்லப்பட்டிருக்காரு, போரில் கொல்லப்பட்டால் ஷஹீதான், நம்ம ஒரே முடிவு அடிச்சிருவோம், ஷஹீதுங்கிற பட்டத்தை கொடுத்துருவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவரை நான் நரகத்தில் பார்த்தேன். ஏன் பார்த்தேன் என்று கேட்டால், அவர் போரில் வந்து கூட நம்ம ஜெயிச்சிருவோம் இல்லையா, கை ஓங்கிடும்போது எதிரிகள்கிட்ட நம்ம வெட்டிட்டோம் கொண்டுவிட்டோம்னு சொன்னால் அவனுடைய பொருளை எடுத்து என்ன செய்யணும், கனிமத்தை எடுத்துக்கிடுவாங்க, எடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தோன்னா பங்கு வச்சு கொடுப்பாங்க பின்னாடி. இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த போர்க்களத்தில் ஒருத்தருடைய போர்வை ஒன்று எடுத்து ஜெயிச்சிட்டாரு, அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு போய் மௌத்தா போகிறார். இவர் ஒரு சின்ன ஒரு பொருளை மோசடி பண்ணிவிட்டார், போருக்கு வந்து உயிரை கொடுக்க வந்திருக்காரு பாருங்க, உயிரை கொடுக்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அற்பமான பொருளில் ஒரு ஆசைப்பட்ட நெஞ்சார் ரசூலுல்லாஹ்ட்ட காட்டாமல் ஒழிச்சு வச்சுக்கிட்டார், அதுக்கு பிறகு கொல்லப்பட்டிருக்காரு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பொருளை, கனிமத்து பொருளை மோசடி பண்ணிய காரணத்தினால் நான் அவரை நரகத்தில் பார்த்தேன். அப்போ இவர் ஷஹீதுன்னு சொல்வதற்கு அவ்வளோ நிறைய முகாந்திரம் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தலைமையில் நடந்த போர், கண்ணு முன்னாடி கொல்லப்படுறாரு, அப்போ எல்லார் பார்வைக்கும் அவர் ஷஹீதுன்னு தெரிகிறது. இவ்வளவு சிறந்த சமுதாயத்தில் உள்ளவங்க இப்படி இருந்தும் கூட இது வஹீல அறிவிச்சனால தெரிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் அறிவிக்கலைன்னா எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ஷஹீத் தான் நினைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து இதை காட்டி கொடுத்துட்டான் அல்லாஹ், இந்த மாதிரி ஒரு மோசடி பண்ண ஒரு விஷயத்தை வஹி மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததுனால அந்த நபர் வந்து நரகத்துக்கு போகிறாருன்னு நம்ம விளங்குறோம். இல்லாட்டி நம்ம என்ன முடிவு பண்ணுவோம், அவர் சொர்க்கத்துக்கு போகிறன்னு நினைக்கிறோம்.
அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, எந்த ஒரு மனிதரையும் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு கூட சொல்ல முடியல பாருங்கள். இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி கூட இவருக்கு பெரிய தரஜா கிடைக்கும் ஷஹீதுக்கு. அது இல்லாமல் போச்சே. அது இல்லாமல் போகிறது மட்டுமே நரகத்துக்கு வர போகிறாரு. அப்போ எப்படி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்லடியார் என்று, மகான் என்று, அவுலியா என்று நீங்கள் வந்து மூமின்கள் என்று சொல்ல முடியும்? அது அல்லாஹ் தான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதே மாதிரி ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, போரில் பயங்கரமாக தீரமாக போராடிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஹதீஸ் முன்னாடி நம்ம சொல்லியிருக்கிறோம். இது புகாரில் 2898வது ஹதீஸில் இருக்கிறது. அவர் நல்ல வீரம் எப்படின்னா, மா அஜிச மின்னல் யோமாகதும் கமா அஜிச ஃபுலான். இந்த ஆள் மாதிரி இந்த களத்தில் யாரும் இது களமாடலை, அந்த மாதிரி இவர் போரிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து அவர் வியக்கிறாங்க. போர்க்களத்தில் ஒரு சுரண்டு வீரத்தை காட்டுறதை பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு வீரரை நம்ம பார்த்தது கிடையாது அப்படின்னு எல்லாரும் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அம்மா இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி தெரிஞ்சுக்கிறங்கிறாங்க. போர்க்களத்தில் சுரண்டு என்ன செய்கிறாரு, எதிரிகளுடைய கூட்டத்தில் உள்ளே புகுந்து வெட்டினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவ்வளோ தைரியமாக களமாடுகிறாரு. கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாமல், மரணித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி களமாடுறாரு. அதை எல்லாரும் பார்த்துட்டு, இவர் அளவுக்கு நம்ம யாரும் செய்யலையே, இவர் அளவுக்கு வீரமாகவும் மூர்க்கமாகவும் நம்ம என்ன செய்யலை, களத்தில் நிற்கலையேன்னு ஒவ்வொரு சஹாபாக்களும் நினைத்து கொண்டு அவரை பாராட்டுறாங்க. இந்த பாராட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காதில் விழுந்தவொன்னு சொல்கிறாங்க, அமா இன்னஹு மின் அஹ்லின் நார், இவர் நரகவாசிங்கிறாங்க. என்னடா நரகவாசிங்கிறாங்க, இவரை போய் நரகவாசிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி என்ன செய்கிறாருன்னா, அவரையே போர்க்களத்தில் ஃபாலோ பண்ணுறார். அவர் எங்கிட்டலாம் போகிறார், அங்கே போகிறார், என்னென்ன நடக்குது அவரே ஏன் நரகவாசின்னு சொன்னாங்க. இவருடைய எந்த செயலை பார்த்து நரகவாசியாக தெரியலையே. அவர் கோழைத்தனமாக இல்லை, பயப்படலை, தைரியமாக இருக்கிறாரு, சாவு கூட பயப்பட மாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு மனுஷரை போட்டு ஏன் நரகவாசிந்தாங்கன்னு சொல்லி அவர் பின்னாடியே போகிறார். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு கடுமையான ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு. போர்க்களத்தில் எதிரிகள் தாக்குனதில் காயம் ஏற்பட்டவுடனே போர் முடிஞ்ச பிறகு பார்த்தா ரத்தம் பயங்கரமாக பீறிட்டு போகுதா, வேதனை தாங்க முடியலை. அது அதிகமான காயங்கள் ஏற்பட்ட உடனே அந்த காயத்தை தாங்க முடியாமல் என்ன செய்கிறாரு, துடிக்கிறார். அப்புறம் என்ன செய்கிறாருன்னா, அந்த காயத்தோடு நம்ம இருக்க முடியாதுன்னு நினச்சி அந்த வாள் எடுத்து தரையில் குத்தி நட்டு வச்சு அதன் மீது குப்புற விழுந்து தன்னை தானே மாய்த்து தற்கொலை செஞ்சிடறார். எதுக்கு தற்கொலை செய்கிறாரு, இந்த வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை செஞ்சிடறார். அப்போ அந்த சஹாபி சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தற்கொலை செஞ்ச நரகம் தானே, தற்கொலை செஞ்சிட போல ஷஹாதத்து வீரமரணத்துக்கு வந்தவர் தற்கொலை பண்ணிட்டு மூத்தா போன என்ன கதை, நரகவாசி தான். நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், நீங்கள் கரெக்டாக இவர் நரகவாசின்னு சொன்னதை நினச்சிட்டீங்க, அறிவிச்சிட்டீங்க என்று அவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இந்த மாதிரியான ஒரு எல்லாரும் ஷஹீதுன்னு கணிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கடைசி நேரத்தில் ஒரு செகண்டில் மாறிப்பட்டால் முடிஞ்சு வச்சுக்கதை. அப்போ இப்படி ஒரு சம்பவத்தை இந்த ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ நம்ம அறிய முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது மாதிரி ஏற்கனவே சொன்ன இன்னொரு ஹதீஸ் கூட இருக்குது. 2 பேர் வழக்கு கொண்டு வருவீங்க, ஒருத்தர் நல்ல வழக்கு வாதம் பண்ணுவார், ஒருத்தருக்கு வாதம் பண்ண தெரியாது. ஆனால் அந்த வாதத்தை கேட்டு நானே ஏமாந்து என்ன செய்வேன், அவருக்குரியது இவருக்குரிய நான் சொல்லிவிடுவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நானும் ஒரு மனிதன், ஒரு பொருள் யாருக்கு சொந்தம்னு ஒரு வழக்கு வருகிறது, 2 பேரும் என்னுடையது என்கிறார்கள். ஒருத்தன் வந்து வாதத்தை நல்லா எடுத்து வைக்கிறான், ஒருத்தனுக்கு எடுத்து வைக்க தெரியலை. அப்போ எடுத்து வைக்க தெரியாதவன்ட்ட உண்மை இருந்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, வாதத்தை வச்சு தானே முடிவு பண்ணுவோம். நான் வாதத்தை வைத்து இவன் பேசுகிறது தான் கரெக்டாக தெரியுது உனக்கு தான் சொல்லிடுவேன். அப்படி சொல்லிவிட்டால் அவனுக்கு நரகத்துடைய நெருப்பத்தான் நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி என்னை ஏமாற்றி அது பெற்றுறாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி எத்தனை கேஸு வந்துச்சோ, எத்தனை கேஸு தீர்ப்பளித்தாங்களோ தெரியலை. அப்போ உலகத்தில் இவன்லாம் இவர் நேர்மையாளர் தான் நம்ம நினச்சிருப்போம். 2 பேருக்கு சொந்தம்னு வருது, இவருக்கு உரியதுன்னா இவர் பொய்யா சொல்லிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தர் இவருக்கு உரியன்னு தீர்ப்பளிச்சிடுறோம், ஆனால் இவருக்கு உரியது இல்லை, அவருக்கு உரியது தான். ஏக்கு உரியதா பிக்கு உரியதான்னு சந்தேகம் வருது. ரசூலுல்லாஹ் பிக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிக்குன்னு சொன்னால் உலகம் என்ன நினச்சிக்கிறேன், இவர் உண்மையாளர், ஏ வந்து பொய் வழக்கு போட்டவர்னு தான் வந்துடும். அப்போ ஏயை பொய் வழக்கு போட்டவர்னு உலகம்லாம் நினைக்குது. ஆனால் மறுமையில் என்னவா இருக்குது, அவர் தான் உண்மையாளராக இருப்பார், இவர் தான் பொய்யராக இருப்பார். அது அப்படி ஆகும்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. நானே ஒருத்தருக்கு உண்மையாளராக இவர் தான் உண்மை சொன்னான்னு தீர்ப்பு அளித்தாலே அப்படி தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவர் வாத திறமையில் என்னைய கூட ஏமாற்றிருக்கலாம். ஒரு ரசூலுல்லாவை ஏமாற்றி நல்லவர்னு பேர் வாங்கலான்னா எங்களை ஏமாத்துற பெரிய விஷயமா? உங்கள்கிட்ட வந்து மூமின்னு சொல்லி அவுலியான்னு சொல்லி அந்த மாதிரி நான் நடித்து நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துற பெரிய மேட்ரு கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த மாதிரி என்ன ஏமாற்றி போடுவீங்க, நானும் மனுஷன்களையே ஏமாந்துருவேன்னு சொன்னால் அதில் என்ன விளங்குகிறது, நாம் நல்லவர்னு கணிச்சவர் கெட்டவராயிடுறாரு, கெட்டவர்னு கணிச்சவர் நல்லவராயிடுறார். அப்போ யாரை பற்றியும் இவர் அவுலியா மகான்னு சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரம் இல்லை என்பதை இது புகாரில் 2680வது ஹதீஸில் வந்து இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம்,
ரிஅலு, தக்வானு, உசையா, பனு லஹயான் 4 கோத்திரத்தார். இந்த பேருடைய 4 கோத்திரத்தார் ரசூல்லாட்ட வந்து நாங்கள் இஸ்லாத்தை தழுவிட்டோம், எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுத்தருவதற்காக வேண்டி சிறந்த ஆலிம்களை எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒரு 70 பேரை பொறுக்கி, 70 பேர் எப்படின்னா பெரிய அறிஞர்கள், குர்ராக்கள், காரிகள், அந்த காரிகளை அனுப்பி என்ன செய்கிறாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தருவாங்க. அப்போ ரசூல் அனுப்புகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஊரை விட்டு கடந்தவொன்னே கொலை பண்ணிவிடுறாங்க. அந்த 70 வரையும் நினச்சிட்டாங்க. அந்த கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு வந்து அவங்களுடைய ஆட்களெல்லாம் மறைந்திருக்க சொல்லிவிட்டு ஒரு இடத்த கடந்தவொன்னே என்ன செய்கிறாங்க, கூட்டம் கும்பல் தாக்குதல் மூலமாக அவங்க 70 வரை என்ன செய்கிறாங்க, கொலை பண்ணி போடுறாங்க. அப்போ இந்த கொலை பண்ணுற விஷயம் வந்து அப்புறம் ரசூல்லா சரினா கோவம் வந்து இந்த 4 கூட்டத்தாருக்கு எதிராக ரசூல்லா குனூத்து ஓதுனாங்க. 1 மாத காலம், இறைவா இவர்கள் நீ பிடிச்சிக்க, நீ பார்த்துக்க, இவங்கள இங்கே துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அல்லாட்ட துவா செஞ்சாங்களே தவிர ஏமாந்தாங்களா இல்லையா? இவங்க நல்லவன் தான் நினச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவன் நினச்சி தானே, மூமின்கள் நினச்சி தானே கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆளை அனுப்புனாங்க. ரசூல்லா நினச்சதை என்ன செய்யல, வஹி வந்த விஷயத்தில் கரெக்டாக சொல்லிடுவாங்க. வஹி வரலன்னு சொன்னால் இப்படி என்ன செய்வாங்க, அவங்க மூமின் நினைப்பாங்க, மூமின் இல்லாமல் போயிடுவான். இது புகாரில் 3064 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ எப்படி ஒருத்தரை மூமின்ட்டு கண்டுபிடிக்கிறது, மூமினை போய் எப்படி பின்பற்றுறது என்ற அடிப்படை ஒன்று இருக்கிறது. இதையும் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இன்னொரு கூட்டம் தங்குவாங்க இல்லையா, உக்குலுங்கிற ஒரு கூட்டத்துக்கு 8 பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மதீனாவுக்கு வர்றாங்க. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோங்கிறாங்க. வந்த உடனே ஊர் ஒத்துக்கிறல, கிளைமேட்டு சேஞ்ச் ஆனவொன்னு அவங்களுக்கு ஒத்துக்கிறல, இன்னும் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே தங்கிக்கிறோங்க, இங்கே தங்கி ஒட்டகத்துடைய பாலையும் ஒட்டகத்துடைய சிறுநீரையும் குடித்து மருந்துக்காக குடிக்கலாம், மருந்துக்காக தடுக்கப்பட்டது கூடும். ஒட்டகத்தின் சிறுநீர் வந்து அந்த வயிற்றுப்போக்கு மாதிரி உங்களுக்கு வந்ததுனால அதை குடித்து கொள்ளுங்கள், ஒட்டகத்து பால் அருந்தி கொள்ளுங்கள், இங்கே தங்கி கொள்ளுங்கள்ன்ற ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. சொன்னவங்க அங்கே தங்குறாங்க. அந்த குணமும் அடைஞ்சிட்டாங்க. குணம் அடைஞ்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒட்டகத்தையும் ஓட்டிக்கிட்டு அந்த ஒட்டகத்துடைய மேய்ப்பரையும் கொலை பண்ணிவிட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பிடித்துட்டு வந்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்கங்கிறது தனி விஷயம். இது புகாரில் 3018 ஹதீஸில் வருகிறது. இந்த கூட்டத்தார் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒட்டகத்தை ஓட்டுறதுக்கு தான் வந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ரசூல்லா மூமின் நினச்சாங்கல்ல, இஸ்லாத்தை தழுவுனதான்னு சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோங்கிறாங்க. அவ்வளோதான் முடியும், ஏற்றுக்கிட்டோன்னே அவ்வளோதான், உள்ளுக்குள்ளே நடிச்சுக்கின்னு சொல்லியிருக்கலாம். அது நம்ம வேலை கிடையாது. வெளிப்படையாக உள்ளது தான் நம்ம பார்க்கணுமே தவிர உள்ளத்தில் உள்ளது பார்க்குற அதிகாரம் நமக்கு தரப்படலை, ரசூல்லாக தரப்படலை. அப்போ ரசூல்லாவே மூமின்ட்டு நம்பினது மூமின் எல்லாம் போயிட்டாங்களே. இந்த சம்பவம் நடந்ததுனால இப்படி ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்காமல் இருந்தால் ஏமாற்றி கொடுத்த போயிட்டாண்டா எப்படி நமக்கு தெரியும்? நீங்கள் மூமின்ட்டு நினச்சிக்கிட்டு காலமெல்லாம் இருந்திருப்பீங்க. மரணத்தில் எழுப்பி பார்க்கும்போது தான் இருக்கேன், இப்படியே விஷயம் ஏமாத்திட்டா போயிட்டான் அப்படின்னு தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு இந்த சம்பவத்தில் அவங்க ஃப்ராடு பண்ணாங்கிறது பின்னாடி தெரிஞ்சிருச்சு. அதனால வந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் சந்திப்பீங்க, உங்களை ஏமாற்றிடுவான், ஏமாத்தினான் விஷயம் உங்களுக்கு தெரியாது, நிஜமாக சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அது எங்கே தெரியும்? ஆகிறதுக்கு போனால் தெரியும். ஆகிறது இவனை போய் பெரிய மகான் நினச்சா நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு போயிட்டானே அப்படின்னு அங்கே போனால் தான் தெரியும், சாயம் வளர்த்து போயிடும். அப்போ அதிலிருந்து நல்லடியார மகானுங்கிற டாபிக் யாரை பற்றியும் முடிவு செய்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது என்பதை இந்த ஒரு ஹதீஸ்லேருந்து என்ன செய்கிறோம், விலகி உழுகிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் இப்போ இது முந்தைய சொன்ன ஹதீஸ் தான். 3 பேர் அல்லாஹ்னு விசாரிப்பான், ஒரு ஷஹீது, ஒரு ஆலிமு, ஒரு செல்வந்தன். இந்த 3 பேரையும் கூப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான். ஏன்டா உனக்கு உடல் வலிமையை தந்தன, ஆரோக்கியத்தை கொடுத்தன, இளமையை கொடுத்தன, என்ன செஞ்ச? நான் உன் பாதையில் உயிரையே கொடுத்தேம்மா. இல்லை, எனக்கா நீ கொடுக்கல, வீரண்டு பேர் வாங்குறதுக்காக கொடுத்த. அப்போ நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், இவனை பற்றி ஷஹீது நினச்சிட்டு இருப்போம். நம்ம எல்லோரும் நினச்சிருப்போம்னா பாரு ஷஹீத் வந்துட்டார், பெரிய தரஜா கிடைக்க போது நம்ம மகசர்லேருந்து நம்மளாம் ஆர்வமாக பார்த்துட்ருப்போம். அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான், இவன் எனக்காக செய்யலை, வீரண்டு எல்லோரும் பாராட்டணுங்கிறதுக்காக தான் முசரை கொடுத்தான் இவன் அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு போக சொல்லிடுவான். ஒரு செல்வந்தனை கூப்பிட்டு இதே மாதிரி கேள்வி கேட்கப்படும். நான் வாரி வழங்கினேன்ப்பா. நீ வாரி வழங்கின எது கொடுத்த? ஆகிரத்தில் சொர்க்கம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அதுக்காக கொடுத்த, அதுக்கு நீ கொடுக்கல. உலகத்தில் வள்ளல்னு பாராட்டணும். உன்னை பார்க்குறவங்களாம் என்ன செய்யணும், வள்ளல் என்று குடை வள்ளல்னு புகழ வேண்டும்னு நினைத்தாய், அது செஞ்சுட்டாங்க, அது கிடைத்து விட்டது, இழுத்துட்டு போங்க. அப்போ நம்ம மக்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த குடை வள்ளல் பெரிய சொர்க்கத்துக்கு பெரிய பணத்தை அள்ளி கொடுத்துருக்கிறாரு, எத்தனை அரண்மனை, எத்தனை மாளிகை கிடைக்க போது இவருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் நரகம் தான் கிடைக்கிது. அப்போ எல்லாரும் நல்லவர்கள் நினைத்தவர்களை அழைத்து தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவங்களுடைய உள்ளத்தை அறிந்து நரகத்துக்கு அனுப்புகிறான். அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மார்க் அறிஞர், சரியான மார்க்கத்தை சொன்ன அறிஞர், உண்மையான மார்க்கத்தை சொன்னார். ஆனால் சொன்னது எதுக்கு சொன்னார்? மார்க்கத்தில் பிழை செய்யலை, உண்மையான மார்க்கத்தை சொன்னார். எதுக்கு சொன்னார்ன்னு கேட்டால், நம்மளை அறிஞர் எல்லோரும் பாராட்டணும், நம்மளை புகழணும், இவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு சொன்னார்னு வைங்க. அது அல்லாஹ்க்கு தெரியும்ல. எல்லாம் கேட்பான், எதுக்கு என்ன செஞ்ச? நான் மார்க்கத்தை ஊராக போய் எடுத்து சொன்னேன், பிரச்சாரம் பண்ணாமா. நீ சொன்னதெல்லாம் உண்மை தான், எதுக்கு சொன்னேன்?
அறிஞர்னு பாராட்டுறதுக்கு தானே சொன்னேன், பாராட்டிட்டாங்க போ. அப்போ என்ன விளங்குறது? இதெல்லாம் நம்ம உலகத்தில் வச்சுட்டு இவர் ஆலிமி, இவர் அறிஞர், இவர் அவுலியா மகன், இதெல்லாம் ஒன்றும் இப்போ வேலைக்கு ஆகாது. அங்கே அல்லாஹ் என்ன முடிவு எடுக்கிறான்னு அதுதான். அவன் கல்வை பார்க்குறவன், நம்ம வெளி செயலை பார்க்குறோம். நம்ம செயலை பார்த்து இவன் செயலை பார்த்தா நல்ல ஆளாக தெரிகிறான்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் வந்து உள்ளத்தை பார்க்குறான். உள்ளத்தை பார்க்கும்போது என்ன ஆயிடுது? அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. அப்போ யாரையும் நல்லவர்னு சொல்ல முடியுமா? அல்லாவிடத்தில் நல்லவர்னு சொல்வதற்குரிய எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு என்ன இல்லை, கிடைக்காது, இல்லைன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நல்லடியார்னு சொல்வதாக இருந்தால் நபிமார்களை நம்ம என்ன செய்யலாம்? நல்லடியார்னு சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வை தேர்ந்தெடுக்கிறான்ல, அதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா, இவங்க 2 பேரையும் பற்றி குர்ஆனில் என்ன செய்கிறான்? அல்லாஹ் நல்லடியார்னு அவங்களும் மூமின்களுக்கு முன்மாதிரிங்கிறான். அவங்க முன்மாதிரின்னா நல்லவங்க தானே, எல்லா மூமினுக்கும் அவங்க தான் முன்மாதிரினா நல்லடியாருங்கிறது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த கொடுமையை தாங்க முடியாமல் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் குகையில் போய் தங்குனாங்க. அதிலே எல்லாம் என்ன செஞ்சான்? பல வருடங்கள் அவங்கள தூங்க வச்சான். பிறகு எழுப்பி அப்புறம் எழுப்பி வாழ்ந்து மௌத்தா போயிட்டாங்க. அது ஒரு விஷயம். அவர்கள் நல்லடியார்கள் தான். அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். சூரத்துல் கஹஃப்ல இவங்க நல்லடியார்கள்னு நற்சான்று கொடுக்குறான். அவங்கள நல்லடியார்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம்? அல்லாஹ்வே சொல்லிட்டதுனால. அல்லாஹ் யாரை பற்றி நமக்கு நல்லடியார்னு சொல்லி தந்துட்டானோ அவங்கள மூமின் நல்லடியார்னு சொல்வதற்கு நமக்கு அனுமதி இருக்குது. அதே மாதிரி 10 சஹாபாக்களை சொர்க்கவாசிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷராங்கிறோம்ல, அந்த 10 பேர் சொர்க்கவாசிகள் யாருன்னு கேட்டால் 4 ஹலீஃபாக்கள். அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து யாருன்னு கேட்டால் தல்ஹா, ஜுபைரு, அதே மாதிரி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், சாத் பின் அபி வக்காஸ், சாயித் பின் ஸெய்து, அபூ உபைதா அல் ஜர்ராஹ், இவங்க ஒரு 6, அவங்க ஒரு 4. இந்த 4 பேருமே சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி. இது நிறைய நூல்கள் இருக்குது. அகமதுங்கிற நூலில் ஆத்தண்டிக்கான அறிவிப்பாளர்களை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. இவங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? சொர்க்கவாதின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டாடையை எடுத்து சொன்னாங்க. இந்த பட்டாடையை விட சொர்க்கத்தில் சாத் இப்னு முஆத் அவருக்கு கிடைக்கிற பட்டாடை இதை விட மேலானது. ஒரு பட்டாடை எடுத்து காட்டுறாங்க. சாத் இப்னு முஆதுக்கு சொர்க்கத்தில் கிடைக்குமே அந்த பட்டு இதை பட மேலான ஒரு பட்டா இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அவர் சொர்க்கத்துக்கு போவார்னு தான் அர்த்தம். அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு பட்டாடை கிடைக்கும்னு சாத் இப்னு முஆதுங்கிற ஒரு சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 2615 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு நான் மேராஜ் போனாங்கல்ல, அப்போ சொர்க்கத்தில் ஒரு காலடி ஓசையை கேட்டேன். இது யார் என்று கேட்கும் பொழுது இது அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார். அனஸுடைய தாயார் ஹுமைஸாங்கிறவங்க, அவங்களுடைய சத்தம் தான் இது என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்போ சொர்க்கத்தில் இந்த அம்மா நடந்து போகிற மாதிரி ரசூலுல்லாஹ் காட்டப்படுது. அது யாருன்னு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. யார்கிட்ட விசாரிப்பாங்கன்னா மலக்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க, ஜிப்ரீல்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. அப்போ விசாரித்தோன்னே அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க அனஸுடைய தாயார், அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தாயார் உமைஸாங்கிறவங்க. அப்படின்னா அவங்க நல்லடியார் தானே. அவங்க சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்கல்ல, இப்படி அவங்கள நல்லடியார் நம்ம சொல்லலாம், கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அதே மாதிரி அதே மேராஜில், இது முஸ்லீமில் வர ஹதீஸ். அதே மாதிரி மேராஜில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி பிலால் நடந்து போகிற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. ரசூலுல்லாஹுக்கு முன்னாடி பிலாலுடைய செருப்பு ஓசையை கேட்குறாங்க. அவர் ஒரு ஸ்டைலாக நடப்பார் போல இருக்குது. அதே ஸ்டைலில் அதே சத்தம் வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, பிலால் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போ மேராஜெலாம் போயிட்டு பிலால்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீ என்ன அமல் செய்கிற, விசேஷமாக சிறப்பான என்ன ஒரு அமல் செய்கிற எனக்கு சொல்லு அப்படின்னு. இவர் என்ன செய்கிறாருன்னா, எப்போ உழு செஞ்சாலும் 2 ரக்காத் தொழாமல் இருக்க மாட்டேன், உழு செய்யும்போதெல்லாம் 2 ரக்காத் தொழுதுருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ இந்த அமலின் காரணமாக சொர்க்கத்தில் உன்னுடைய காலோடி ஓசையை நான் கேட்டேன். சமீத்து லைலத்தை ஹஷ்ஃபன் அலைக்க பைன எதைய ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்கு முன்னாடி உன்னுடைய செருப்பு ஓசையை நான் என்ன செஞ்சேன், கேட்டேன் என்று பிலால்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ பிலால் சொர்க்கவாசின்னு சொல்லலாம்ல. பிலால் சொர்க்கவாசின்னா நல்லடியார், மூமின், அவரெல்லாம் மூமின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் நமக்கு ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னோம், நேற்று சொன்னோம், அதுக்கு முன்னாடி சொன்னோம், ஒரு அம்மா உடம்பு இந்த வலிப்பு நோய்க்கு வந்துடுவாங்கல்ல, வலிப்பு நோய்க்கு ஆளாகி என்ன செய்வாங்க, எனக்கு குணமாக்குங்கன்னு கேட்பாங்க. நீ இதை சகிச்சுக்கிட்டுனா உனக்கு சொர்க்கம் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், என்ன வேணும்னு கேட்பாங்க. நான் சகிச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்காக துவா செஞ்சிடறாங்க, சொர்க்கம் இருக்குன்ட்டாங்க. அப்போ இவங்க சொர்க்கவாசிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுடைய பேர் உம்மு சுஃபர்னு அவங்களுக்கு பேர். இந்த அம்மா சொர்க்கவாசி நல்லடியார்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க வஹி அடிப்படையில். அது மாதிரி ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் சொர்க்கத்தில் ஒரு ஆள் ஓதிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் கிராத் ஓதுறார், குரான் ஓதுறது நான் கேட்டேன். யார் என்று விசாரிக்கும் பொழுது ஹாரிசா பின் நுஅமான்
அவர் பதர் போரில் கொல்லப்பட்ட ஷஹீதானவர். அப்போ ஹாரிதா பின் நோமான் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு சொல்லப்பட்டுச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கதா கல்பிர் நன்மெண்டா இப்படி தான் இருக்கணும், நன்மெண்டா இப்படி தான் செய்யணும், இவர் மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வார்னா, தாய்க்கு தாயார் ரொம்ப பேணி நடக்கக்கூடியவராக இருந்தார், ப்ளஸ் ஷஹீதாவும் ஆகிட்டார். இவர் ரசூலுல்லாவுக்கு சொர்க்கத்தில் இருப்பதாக, சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதி கொண்டிருப்பதாக இவரை அல்லாஹ் காட்டுறான். இப்படி அறிவிக்கப்பட்டுச்சுன்னா வகையில் வந்தால் நம்ம என்ன செய்யலாம், அவரை நல்லவர்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏற்கனவே ஒரு இதை சொல்லியிருக்கிறோம், ஒருத்தர் இது துரோகம் செய்வார்னு. அதாவது மக்காவில் மதீனா உள்ள விஷயத்தை எல்லாம் மக்காவாசிகளுக்கு எழுதி என்ன செய்வார், ஒரு பெண்ணிட்ட கொடுத்து அனுப்பிடுவார். ரசூலுல்லாவுடைய நடவடிக்கைகள் எல்லாம் காஃபிர்களுக்கு அனுப்பி விட்டுருவார். ரசூலுல்லாஹ் உளவுத்துறை மூலமாக அதை அறிஞ்சிருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, நீங்கள் ஒரு பெண்மணி இந்த மாதிரி ஒரு கடிதம் கொண்டு போகிறாங்க, அதை மறித்து அந்த கடிதத்தை பிடிங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே போய் என்ன செய்வாங்க, அலி சஹாபாக்கள்லாம் போய் பிடிங்கிட்டு வந்துடுவாங்கன்னு வைங்களேன். வந்தவொடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதில் இருக்கும் இந்த மாதிரி, அவர் பேர் ஹாத்திபுங்கிற ஒரு சஹாபி தான் இதை செஞ்சுருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா, நான் ஹாத்திபு எழுதுனேன், இந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய திட்டங்கள்லாம் அப்படி போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு மதீனாவில் உள்ள சில விஷயங்களை யாருக்கு, மக்காவில் உள்ள தலைவர்களுக்கு அறிவிக்கிறார். அந்த கடிதமே துரோகம் தான், எந்த ஒரு நாட்டில் செஞ்சாலும் தேச துரோகம்னு எடுத்துக்கொள்வார்கள். அப்படியான ஒரு வேலையை அவர் செஞ்சிட்டார். அப்போ செஞ்சவன் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் உமர் கோபம் வருது, அல்லாஹ்வுடைய தூதரே இவனுக்கு அது ஹான் அல்லாஹ் ரசூலஹுல் முஃமினீன், அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு முஃமின்களுக்கு இவர் துரோகம் செய்து விட்டார். தானி அல்தரிப உனக்கு, அவர் விடுங்க, நான் அவர் கழுத்தை வெட்டி போடுறேன், இந்த துரோகத்துக்கு சும்மா விடக்கூடாது, என்ன செய்யணும், நான் கழுத்தை வெட்ட போகிறேன்னு நிற்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, யா ஹாத்திப் மா ஹமலக்க அலாமா சனத்தை, நீ எதுக்கு இப்படி செஞ்ச? அவர் இவருக்கு வெட்டணும்னு நிற்கிறாரு, அதை கண்டுக்கிறல, நீ எதுக்கு இப்படி செஞ்சேன்னொன்னே அவர் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் அல்லாஹ் ரசூலை நம்பக்கூடியவனாக தான் இருக்கிறேன், எனக்கு அந்த என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் அந்த மக்காவில் இருக்கிறாங்க, மக்காவில் உள்ளவர்கள் என் சொந்த பந்தத்தை எதுவும் செஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்களுடைய ஒரு தயவு நான் அவங்களுக்கு நெருக்கமான ஆள்னு காட்டி கொண்டால் என் குடும்பத்துக்கு அது சப்போர்ட்டாக இருக்கேன். வேறு சகாபாக்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க, எனக்கு உறவினர்கள் யாருமே இல்லை. இந்த மாதிரி மக்காவுடைய தலைவர்களை நான் பிடிச்சா தான் என்ன செய்ய முடியும், என் குடும்பத்தை பார்ப்பாங்கன்னு ஒரு நினச்சி இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்துட்டா என் குடும்பத்தை கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு குடும்பத்தை காப்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா, சதக்க, அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, இதான் உண்மை, இதுக்கு தான் செஞ்சார். அப்போ அவர் செஞ்சது உண்மைதான்னு சொல்லிவிட்டு, லா தக்கூல் உலகு இல்லா ஹைர், அவரை பற்றி நல்லதை தவிர எதுவும் சொல்லாதீங்க, இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்காரு, நல்லதை தவிர சொல்லாதீங்கன்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறாரு, உமர் ஒத்துக்கிற மாட்டார், அல்லாஹ்வுடைய துறை துரோகம் செஞ்சுட்டா இருந்தாலும் நான் வெட்டியே தீர்வேங்கிறார். ரெண்டாவது தடவை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவள் ஐசமின் அகலி பதிரின், ஏன்ப்பா அவர் பதிர் வாசி தானப்பா, தெரியாத உனக்கு, ஒமா எதிரிக்கல் அல்லல்லாஹு இத்தலா அலைஹிம், அல்லாஹ் அவர்களை நோக்கி என்ன பேசினான்னு தெரியுமா, ஏமளோ மாசத்தும், நீங்கள் விரும்பினதை செய்து கொள்ளுங்கள், பக்கத்து அவுஜப்துல உங்கள் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கத்தை நான் கடமையாக்கிட்டு நல்லா சொல்லிவிட்டான். அவர் இந்த துரோகம் செஞ்சாலும் அவர் செஞ்ச அந்த பதரில் உள்ள அந்த தியாகத்திற்காக வேண்டி இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் அல்லாவே கேரண்டி கொடுத்துட்டானே, நீ எப்படி அவரை போய் வெட்டுவேங்கிற? அப்போ இந்த பத்ர் வாசிகள்லாம் சொர்க்கவாசிகள், பத்ர் சஹாபாக்கள் பத்ரில் கலந்துக்கிட்டாங்கன்னு கன்ஃபார்மாக தெரிய வந்தால் பத்ர் வாசிகளுக்கு பூரா என்ன இருக்குது, நல்லா மன்னிச்சிட்டான். பிந்தி தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிட்றான். பத்ரில் கலந்துக்கிட்டால் அதுக்கு முந்தி தப்பு இருக்குமே, அதை மட்டும் மன்னிக்கலை, பத்ரில் கலந்துட்டு இனிமேல் செய்யுங்கள், ஏம்பளும் ஆசையத்தும் விரும்பினா செஞ்சுட்டு போங்கப்பா, அப்போ இனிமேல் செய்யுங்கள், இனிமேல் செஞ்சிட்டாலும் நான் உங்களை மன்னிச்சிட்டேன், பக்கத்து அவுஜப்துல குமுல் ஜன்னா. ஏன்னா பத்ரில் தற்கொலைக்கு போகிற மாதிரி தான், சாவு தான். அவ்வளோ பலவீனமான நிலையிலிருந்து அல்லாஹ்வுக்காக என்ன செஞ்சாங்க, போரில் இறங்கிட்டாங்கன்னா அந்த தியாகத்துக்கு நிகராக இந்த தியாகமும் இல்லை. அதுக்காக நல்லா ஒரு பெரிதாக அந்த முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் என்ன செய்கிறான்னா அவங்கள சொர்க்கவாசிகள்னு சொல்கிறான். இந்த மாதிரி என்ன செய்யலாம் சொல்லலாம். அதே மாதிரி பத்ர்வாசிகள்லாம் சொர்க்கவாசிகள் சொல்லலாம், ஈமான் உள்ளவர்னு சொல்லிக்கிறலாம். அதே மாதிரி ஹுதைபியா உடன்படிக்கையில் கையில் ஒப்பந்தம் பண்ணுவாங்கள்ல, ஹுதைபியாவில் தடுக்கப்படுவாங்க, உஸ்மானை கொண்டுட்றாங்கன்னு வதந்தி வரும். அப்போ உறுதிமொழி கொடுங்க, நான் கடைசி வரைக்கும் போரிடுறதுக்குன்ற ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, கை வச்சு பையத்து பண்ணி கொடுப்பாங்க, நாங்கள் உயிரை கொடுத்து களத்தில் நிற்க தயாராக இருக்கிறோம், உஸ்மானை கொன்று இருப்பார்களே ஆனால் அதுக்கு பழி வாங்காமல் நகரமாட்டோம் என்று அவங்க உறுதிமொழி கொடுத்தாங்க. ஆனால் உஸ்மான் கொல்லலை, வந்துட்டார், அந்த போர் நடக்கலை. ஆனால் அந்த உறுதியை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இல்லை இது 48வது சூறாவில் 18வது வசனத்தில் லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினின, அந்த மூமின்கள் எல்லாம் பொருந்தி கொண்டான், இது பாய் உனக்கு தகுத்த ஷஜரா, அந்த மரத்தடியில் உடன்படிக்கை செஞ்சார்களே அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். அலிம மாஃபி குலுபிஹிம், அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது என்பது அல்லாஹ் அறிந்து கொண்டான். ஃபன்சல சக்கீனத் அலைஹிம், அவர்களுக்கு அமைதியை இறக்கி வைத்தான். வசாபகும் பத்தகன் கரீபா, அவருக்கு கிட்டத்தில் வரக்கூடிய வெற்றியை அல்லாஹ் கூலியாக
கொடுப்பான் என்று சொல்லி 48 வருது. பொருந்தி கொண்டாண்டு வருது. லக்கது ரலி அல்லாஹூ, அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் பொருந்திக்கிட்ட சொர்க்கம் தானே. அல்லாஹ் ஒருத்தர் பொருந்தி கொண்டான்னா மேட்ரு இல்லை, அவனை அனுப்பி அவனுடைய தப்பை கண்டுக்கலன்னு அர்த்தம், தப்புகளை மன்னிச்சுட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் பொருந்தி கொண்டாண்டு வர்றதுனால இந்த பையத்தை ரிலுவானில் யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட உடன்படிக்கை செஞ்சாங்களோ அந்த மரத்தடியில் அவங்க எல்லாமே நல்லடியார்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லித்தரப்பட்டது வஹீல. இப்படி வஹீல வந்தவங்கள நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் சொல்கிற அபூ ஹனீஃபா ஷாஃபிக்கெல்லாம் இப்படி கிடையாது. இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இருக்குது, நல்லடியார் மறுமையில் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லித்தரப்பட்டுருச்சு. நம்ம இருக்கிற பெரியார் மகான்கிறதுக்கு இப்படி தான் கேரண்டி இருக்கா, வஹீ மூலமாக இருக்கான்னா கிடையாது. அப்போ இது 48வது 18 வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி நேற்று சொன்னவங்கள ஹிஜ்ரத்து செஞ்ச ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் செஞ்சவர்கள், ஆரம்பத்தில் 9-100 வசனத்தில் சொன்னோம் இல்லையா, அது விளக்கத்துக்கு பேசி கொண்டு இருந்த வசனம். அதில் என்ன சொல்கிறான், இல்லா வசாபி கூனல் அவ்வளோன மினல் முஹாஜிரின் உள்ள அன்சார், முஹாஜிர் அன்சார்களில் யாரும் துவக்கத்தில் ஆரம்ப காலத்திலேயே ஹிஜ்ரத்தும் நுஸ்ரத்தும் செஞ்சார்களோ, அடுத்து யார் செஞ்சார்களோ அவர்களெல்லாம் பொருந்தி கொண்டான். ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத்து நுஸ்ரத்து செஞ்சவர்களை அவங்க வாழ்க்கையில் எத்தனை தப்புகள் செஞ்சு இருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ் பொருந்தி கொண்டான். தவறுகளே செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது, தவறுலாம் செஞ்சாங்க, போர்லாம் அவங்களுக்குள்ள வெட்டு குத்தலாம் நடந்துச்சு, அதெல்லாம் அல்லாஹ் கணக்கில் எடுத்துக்கிறல, அவங்கள பொருந்தி கொண்டான்னு சொல்லி வருகிறது. இப்படியான ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செய்யலாம், நல்லடியார் என்று அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னவர்களை பற்றி நம்ம சொல்லலாம். விளங்குதா? வேறு யாரை பற்றியும் நல்லடியார், இவர் மூமினு, இவர் அவுலியா, இவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், இவர் சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக போயிடுவார், இவர் நமக்கு சிபாரிசு பண்ணும் அப்படின்னு நினைக்கலாமான்னா அது முடியாது. யாரை பற்றியும் சொல்ல முடியாது என்பதற்கு இவ்வளோ ஆதாரம் பார்த்துட்டோம். அதே நேரத்தில் இப்போ நம்ம விஷயத்தை சொல்லலாமா, அல்லாஹ்வுடைய விஷயத்தை சொல்லக்கூடாது. தீனில் அவர் நல்லவர்ன்ற சர்டிஃபிகேட், அல்லாஹ்வுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கும் அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்கும் பொழுது என்ன செய்யணும், ஒரு மூமினான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில அளவுகளை வச்சுருப்போம். அந்த அளவுகளுக்கு உட்பட்டு வந்தார்னு சொன்னால் அவரை மூமின் என்று நினைத்து உங்கள் கடையில் வேலைக்கு சேர்க்கலாம், மூமின் நினைத்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், மூமின் நினைத்து என்ன செய்யலாம், அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறலாம். ஏன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணுவதற்கு மூமினாக இருக்கிறது கண்டிஷன் அல்லாஹ் போடுறான். எப்படி போடுறான், 2வது அத்தியாயத்தில் 221வது வசனத்தை சொல்கிறான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி, முஷ்ரிக்கான பெண்களை, இணை கற்பிக்கிற பெண்களை திருமணம் செய்யாதீங்க, ஹத்தா யூமின்ன, அவங்க ஈமான் கொள்கிற வரைக்கும். அப்போ ஈமான் கொள்கிற உங்களுக்கு தெரியும்னு அர்த்தமாகுதுல்ல, ஈமான் கொள்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, ஈமான் கொண்டால் கல்யாணம் பண்ணலாம். அப்போ ஈமான் இருக்கிறது மூமினானதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வருதுல. ஒல அமத்துன் மூமினத்துன், மூமினான ஒரு அடிமை பெண், ஹைரும் முஷ்ரிக்கத்தின், இணை கற்பிக்கிற பெண்ணை விட சிறந்தவள். மூமினான பெண்ணாக இருக்க அடிமையாக இருக்கிறா, இணை கற்பிக்கிறவள் அடிமை இல்லாமல் இருக்கிறா, இவளை விட அந்த அடிமையாக இருக்கிற மூமின் சிறந்தவள் அப்படின்னு வருகிறது. அதே மாதிரி ஒலா துணிக்குள் முஷ்ரிக்கின, இணை கற்பிக்கிற ஆண்களுக்கு உங்கள் பெண்களை திருமணம் செய்து கொடுக்காதீர்கள், ஹத்தா யூமினும், அவங்க நம்பிக்கை கொள்ளும் வரை கொடுக்காதீர்கள். ஒல அபுதுன் மூமினுன், மூமினாக இருக்கக்கூடிய ஒரு அடிமை, மூமினாக இருக்க அடிமையாக இருக்கிறான், அவன் ஹைரும் முஷ்ரிக்கின், முஷ்ரிக்காக இருக்கிற அடிமை இல்லாத ஆளை விட அவன் மேலானவன் இப்படின்னு வசனத்தில் வருது. இதில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈமான் இருக்கான்னு பாருங்கிறான். கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் ஈமான் இருக்கான்னு பாருங்கண்டு. அப்போ ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறோம், சில கேள்விகளை கேட்போம், அல்ல அவங்கள பற்றி விசாரிப்போம், ஈமான் உள்ளவங்க தான், ஒரு மாப்பிள்ளையை பற்றி வரும், அவரை பற்றி விசாரிப்போம், அவர்கிட்ட பேசுவோம், அல்ல அவர்கிட்ட பற்றி விசாரிப்போம், ஈமான் உள்ளாள், ஏதோ ஈமான் உள்ளாளுங்கிறோம், அல்லாஹ்வை நம்புகிறாரு, மாணவர்கள் நம்புகிறாரு, வெளிப்படையாக வாயினால் சொல்கிறத வச்சு, வாயினால் சொல்லுவதை வச்சு இவர் அல்லாஹ்வை நம்புகிறாரு, ஆகிரத்தை நம்புகிறாரு, சொர்க்கத்தை நம்புகிறாரு, நபியை நம்புகிறாரு, வேதங்களை நம்புகிறாரு, இவர் மூமினு அப்படின்னு சொல்கிறோமே, இது சொல்லலாமா? நான் சொல்லலாம். அதுக்கு என்ன அர்த்தம், எங்கள் சக்தி உட்பட்டு இப்படி நான் கணிக்கிறோம், மறுமையில் இப்படி தான் இருப்பார் என்று இல்லை, இப்படி நினச்சிக்கிட்டு தான் சொல்லணும். மூமின் என்று சொல்லும்போது எப்படி செய்யணும், எங்கள் கணிப்பு அப்படி, எங்கள் உலகத்தில் ஒரு தொடர்புக்காக வேண்டி நாங்கள் ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கு இல்லையா, அதுக்காக வேண்டி இந்த தகுதியை பார்க்குறோம், இவர் மூமின் தான் என்று முடிவு செய்கிறோம். மூமின் முடிவு செய்யும்போது எப்படி முடிவு பண்ணணும், நம்ம கணிப்புக்கு அப்படி தெரிகிறார், அல்லாஹ்விடத்தில் இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம், அப்படி மூமின்னு சொல்லலாம். யாரை பற்றி நீங்கள் சொல்லலாம், எப்படி சொல்லலாம், இவரை பார்த்தா மூமினாக தான் தெரிகிறது, மூமின் என்று நான் கருதுகிறேன், அல்லாஹ்விடத்தில் மூமின் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நல்லடியார் அவுலியா பட்டம்லாம் கொடுத்துடக்கூடாது. விளங்குதா? தீன் விஷயத்தில் அவர் ஃபாலோ பண்ணுறேன்னு போயிடக்கூடாது, அது நல்லவர்னு கன்ஃபார்ம் ஆகணும். இது துன்யா விஷயத்தில் உங்களுக்கு கல்யாண விஷயங்கள் அப்படின்னு சொல்லிடுறான்ல. அப்போ இதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான், 60வது அத்தியாயத்தில் 10வது வசனம், இதுலேயும் மூமின் என்று நம்ம சொல்லலான்னு வருது. எப்படி வருது, யாயுள்ளதி நாமனும் இதா ஜாக்குமுல் மூமினாத்து முஹாஜிராத்தின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே மதீனாவுக்கு வந்துட்டாங்க, வந்த பிறகு ஆண்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வந்த மாதிரி பெண்கள் ஹிஜ்ரத் பண்ணி வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில்
ஆண்கள் எப்படி ஹிஜ்ரத்து பண்ணி வர்றாங்களோ அதே மாதிரி வந்து தீனை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி மக்கா விட்டு ஓடி வந்துடுவாங்க. அப்படி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான பெரும்பாலானவர்களுக்கு அவங்களுக்கு கணவன்மார்கள் இருப்பாங்க. ஒரு பெண்ணா புருஷன் பொண்டாட்டி தானே இருப்பாங்க. ஒரு கணவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா ஜோடியாக ஹிஜ்ரத் பண்ணி வந்துடுவாங்க. கணவர் வரலன்னா என்ன செய்வாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. கணவர் வந்து கல் மண்ணை வணங்கக்கூடியவராக இருப்பார். இவரோட நம்ம வாழக்கூடாது, நம்ம ஈமானை காத்துக்கிறணும் என்பதற்காக வேண்டி அப்படி உறுதியான பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹிஜ்ரத்து பண்ணி இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா அந்த திருமண உறவு என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்ல. கல்யாணத்தோடு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, புருஷன் மக்காவில் இருக்கார், மக்காவில் வந்து காஃபிராக இருக்கார். இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு இங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இங்கே வாழ முடியாது, இந்த புருஷன்ட்டையும் வாழ முடியாது, இந்த ஊர்லேயும் வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஹிஜ்ரத்து பண்ணி வந்துடுறாங்க. அதை பற்றி எல்லாம் இதில் பேசுகிறான். அந்த வசனத்தில் என்ன பேசுகிறான்னா, யாய் உள்ளதி நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இதா ஜாக்கும் மூமினாத்து மூமினான பெண்கள் உங்களிடத்தில் வந்தால், முஹாஜிராத்தின் ஹிஜ்ரத்து செய்து வந்தால், ஃபம் தஹினூஹுன்ன அவங்கள சோதனை எடுங்க, சோதித்து பாருங்கள். சோதித்து பார்க்குறேன்னு அர்த்தம் கேள்விகள் கேட்டு, அல்லாண்டா யார், ரசூலுண்டா யார், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவியா, சுருக்கத்தை நம்புறியான்னு கேட்கணும். ஃபம் தஹினூஹுன்ன அவங்களுக்கு ஈமான் இருக்குதா என்பதை சோதித்து பாருங்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அல்லாஹு ஆலம் பி ஈமானின்ன நிஜமாக ஈமான் இருக்குது அல்லாஹுக்கு தான் தெரியும். நீங்கள் உங்கள் அளவுக்கு சோதித்து பாருங்கள். அல்லாஹ் பிரிக்கிறான் பாருங்கள். நிஜமாக மூமின்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து மூமின்ட்டு சொல்லி முடிவு எடுத்தோன்னா அல்லாட்ட மூமின்ற அர்த்தம் கிடையாது. உங்களை ஏமாத்திர கூட அவங்க வந்திருக்கலாம், உழவு பார்க்க கூட வந்திருக்கலாம். ஒரு காஃபிரை என்ன செய்வான், அவன் மனைவி அனுப்பிவிட்டுன்னு போய் உழவு பார்த்துட்டு வா, ஹிஜ்ரத்து பண்ணி போன்று கூட வருவாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, சில கேள்விகளை கேளுங்க, சோதனை எடுங்கள். சோதித்து பார்க்கணும்னு அர்த்தம் கொஸ்டின் பண்ணுறது தான். அந்த மாதிரி கேள்விகளை கேட்ட உடனே ஃபொயின் அலிம்துமுஹுன்ன மூமினாத்தின் அவங்க மூமின் என்று உங்களுக்கு தெரிய வந்தால், மூமின் தெரியுங்கிறான்ல, ஃபொயின் அலிம்துமுஹுன்ன மூமினாத்தின் அவங்க மூமின் என்று உங்களுக்கு தெரிய வந்தால், ஃபலா தர்ஜூஹுன்ன இலல் குஃபார் காஃபிர்கள்ட்டு நீங்கள் அனுப்பாதீங்க. காஃபிர்களோடு மூமின் வாழ முடியாதுல்ல. மூமின் என்று தெரிந்தார்களே ஆனால் இங்கே இருந்துருட்டவங்க, லாஹுன்ன ஹில்லுல்லகும் வலாஹும் யஹில்லுன லஹுன்ன அந்த இந்த பெண்கள் அவர்களுக்கு ஹலால் இல்லை, அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு ஹலால் கிடையாது அப்படின்னு சொல்லி இதில் அல்லாஹ் வந்து சொல்கிறான். அப்போ ஹிஜ்ரத்து பண்ணி வரக்கூடியவர்களை மூமினா என்று செக் பண்ணுங்க. ஆனால் நிஜமாக ஈமான் இருக்கான்னு எனக்கு தான் தெரியுங்கிறான்ல. அப்படி பிரிக்கிறான்ல. நீங்கள் மூமின் என்று முடிவு பண்ணினால் அல்லாஹ்விடத்திலையும் மூமின் என்றதுக்கு அர்த்தம் வராது. ஆனால் உங்கள் சக்தி இப்படி நீ டெஸ்ட் பண்ணணும். அவங்க ஏதாவது ஒரு உள்நோக்கத்தை வந்திருக்காங்களா, ஒரு கெட்ட எண்ணத்தில் வந்திருக்கிறாங்களா, நிஜமாக இஸ்லாத்தை விரும்பி நேசித்து வந்திருக்கிறாங்களா என்பதை சில சோதனைகள் மூலமாக கண்டறியுங்கள் நல்லா சொல்கிறான். அதில் பொருள் வார்த்தை என்னென்னு கேட்டால், ஃபொயின் அலிம்துமுஹுன்ன மூமினாத்தின் மூமின்கள் என்று உங்களுக்கு தெரிய வந்தால், அப்போ நமக்கு மூமின் தெரியும்டாவதுல, மூமினானவர்களா இல்லையான்னு நம்ம அறியலாம்னு இதில் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அல்லாட்ட மூமின் அர்த்தம் கிடையாது. மூமினான்னு அறியறன்னு என்னன்னு கேட்டால் வெளிப்படையாக கேள்வி கேட்குறோம்ல, அதுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்கிறாங்கல்ல, அதான் மூமின். வெளிப்படையாக கேட்கும்போது ஆமன்து பில்லாஹி மலாயிகத்தி குத்துபி அல்லாஹ்வை நம்புகிறோம், வேதத்தை நம்புகிறோம், ரசூல்மாரை நம்புகிறோம், எல்லாத்தையும் நம்புகிறோன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அது அவங்களதான் விஷயம். அப்போ வெளிப்படையாக அதை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம மூமின் என்று முடிவு பண்ணிக்கிற வேண்டியதான். ஆனால் அல்லாட மூமினா சொல்ல முடியாது. இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம், நம்மளை ஏமாற்றியும் இருக்கலாம். அப்போ அப்படி அல்லாஹ்வே பிரித்து என்ன செய்கிறான்னு கேட்டால், மூமின் என்று சொல்கிறது கூடுமானா கூடும். எந்த அர்த்தத்தில் கூடலாம். அமீருல் மூமினின்னு கேட்குங்களா, அதில் உள்ளதான். அது மூமின்களுடைய தலைவருங்கிறமே ஊரில் நானுங்களாம் சொன்னாங்கங்கிறீங்கல்ல, சொல்லத்தான் செஞ்சாங்க. ஏன்னு கேட்டால் மூமின்கள் என்னத்தோம், நம்ம வெளிப்படையான பார்வைக்கு மூமின், மூமினான சமுதாயத்துக்கு தலைவர். அல்லாட்ட மூமினான்னு கஷ்டம் கேட்டால் அது எனக்கு தெரியாது. சிலருக்கு தெரியும். இந்த லிஸ்ட்டு போட்டோம்ல, இந்த லிஸ்ட்டு போட்ட ஆட்கள் மூமின் என்று தெரியும். இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஆட்களாக இருந்தால் அல்லாஹ் நாடணும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். அவங்க மூமினாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இந்த முடிவுக்கு தான் வரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அளவுகோல் சொல்கிறாங்க. புகாரில் 2662வது ஹதீஸில் வருது. அதாவது ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி ஒரு ஆளை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, ஒரு ஆள் இருக்கிறாரு, அந்த ஆளை இன்னொரு ஆள் என்ன செய்கிறாரு, ஆகா கொண்டு பாராட்டுறாரு. மார்க்க சம்பந்தமாக தான் பாராட்டுறாரு. உலகத்து பாராட்டுறதுனா கண்ணுக்கு தெரிஞ்சு போயிடும். வள்ளல்னு பாராட்டினா வள்ளலாக இருப்பார், அது தப்பு இல்லை. என்ன பாராட்டுறாருன்னா தீன் விஷயமாக பாராட்டுறாரு. பாராட்டினவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மண்காணமின்கும் மாதிகன் அகாஹு லாமகாலத்தை ஒருத்தரை பாராட்டி தான் ஆகணும் என்று நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் சொல்லியக்குள் நீங்கள் சொல்ல வேண்டும், அஹசிபு புலானன் அவரை பற்றி நான் அப்படி நினைக்கிறேன், ஒல்லாஹ் ஹசிபு அது உண்மையான விஷயத்தை அல்லாத அறிந்தவன். இப்படி சொல்லிட்டு பாராட்டணுமா. பாராட்டும் பொழுது என்ன செய்யணும், இவர் ரொம்ப இறைச்சமுடையவர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், சொல்லலாம் இறைச்சமுடையவர் இப்படி என்னுடைய வெளிப்படையான செயலை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒல்லாஹ் ஹசிபு அல்லா தான் அதை கணக்கெடுக்கிறவனாக இருக்கலாம். லாவுசக்கி அலல்லாஹி அகதன்
அல்லாவிடத்தில் தூய்மையானவர் நான் யாரை பற்றியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்னுடைய சொல்லுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்றணும். ஒருத்தர் மூமின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மூமின்னா என்ன அர்த்தம்? அல்லாவிடத்தில் மூமின் அந்த அர்த்தம் கிடையாது. இறை நேசர்னு அல்லாவிடத்தில் இறை நேசர், நல்லவர்னு அல்லாவிடத்தில் நல்லவர் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லைன்னு சொல்லிடுறேன். எப்படி சொன்னேன்? ஒலா உசைக்கு அலல்லாஹி அகதா, அல்லா விஷயத்தில் யாரையும் நான் தூய்மைப்படுத்த மாட்டேன். அல்லாட்டை இவர் நல்லவர், நான் ஒருத்தர் நல்லவர்னு முடிவெடுத்தால் அல்லாட்டை நல்லவர்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பாராட்டணுமா. வேறு எப்படி சொல்லணும்? அகசிபு கதாவ கதா, இப்படி நான் நினைக்கிறேன். கேள்வி கேட்கும்போது கரெக்டாக பதில் சொன்னார். அதை வச்சு நான் இப்படி நினைக்கிறேன், இப்படித்தான் சொல்லணும்டா என்ன விளங்குது? மூமின்கிற வார்த்தையை சொல்லலாம்னு விளங்குறது. அதை ஃபாலோ பண்ணுவதற்குரிய நல்லடியாரை நீங்கள் கருதிட முடியாது. நம்ம உலகத்தில் கல்யாணம் காட்சி நல்லது கெட்டதுக்கு முடிவுபடுப்போம்ல, அந்த விஷயத்தில் அவனை மூமினாக எடுத்துக்கொள்வதா மூமின் இல்லைன்னு எடுத்துக்கொள்வதான்னு இந்த உலக விஷயங்கள் வரும்பொழுது ஒருவரை பற்றி நீங்கள் மூமின் என்று சொல்லலாம். சொல்லும்போது மனசில் என்ன இருக்கணும்? நம்ம அப்படி நினைக்கிறோம், இல்லாமலும் இருக்கலாம். அது சொல்லும்போது எப்படி சேர்த்துக்கிறணும்? யாரை பற்றி மூமின்னு சொன்னாலும் யாரை பற்றி நல்லவர்னு சொன்னாலும் நமக்கு தெரிஞ்ச நல்லவராக இருக்கிறார், இல்லாமலும் இருக்கலாம். இது அடிமனசில் இருக்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு அளவுகோலை சொல்லி தந்துட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தை என்ன செய்யணும்? அது மாதிரி கல்யாணம் பண்ணும்போது நல்ல தீனுடைய பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கிறாங்க. இது தீனுடைய நமக்கு இப்படி தெரியும்? தீனுடைய ஈமான் உள்ளதுன்னு 4 நோக்கத்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. பணத்துக்காக வேண்டி, லிமாலிகா காசுக்காக வேண்டி, ஒரு ஹசபிகா அவருடைய பாரம்பரியத்துக்காக வேண்டி, ஒரு ஜமாலிகா அவருடைய அழகுக்காக வேண்டி, ஒளி தீனிகா அவருடைய நன்னடத்தைக்கு தீனுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த 4 நோக்கத்துக்கு நீ கல்யாணம் பண்ணுறது எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஃபல்ஃபர் விதாத்தி தீனுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கிறாங்க. தீனுடைய பெண் எப்படி நம்ம தெரியும்? தீனுடைய பெண்ணுன்னா முதல்ல அடிப்படை தீனுன்னா கொள்கை தானே கரெக்டாக இருக்கணும். நமக்கு தெரியாது வேறு எதுக்கு என்ன அர்த்தம். வெளிப்படையாக விசாரிக்கும் போது தர்காக்கெல்லாம் போக மாட்டாங்க, இவங்க சிறுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா அதான் தீனுடையது. ஆனால் என்ன செய்யலாம்? உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு பிறகு வேலையை காட்ட கூட செய்யலாம். அது இப்போ அது அல்லாவுடைய விஷயம், நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கல்யாணம் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட அந்த சாய்ஸை தர்றாங்க, தீனுடையவளை தேர்ந்தெடுங்கண்டு. அப்போ தீனுடையவளை கண்டுபிடிக்க முடியும்னு தான் அர்த்தம். என்ன அர்த்தத்தில் கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் உலகத்தினுடைய சில அறிகுறிகள், சில செயல்பாடுகளை வைத்து, அவருடைய பழகினவர்கள் சொல்லக்கூடிய நற்சான்றுகளை வைத்து ஒரு முடிவுக்கு வரலாம். முடிவுக்கு வரும்போது எப்படி வரணும்? நல்ல மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணும்போது ஒரு அவுளியா மாப்பிள்ளை நினச்சிடக்கூடாது. நமக்கு நல்லவன்னு தெரியலாம், கெட்டவனாக இது தொலையலாம். அது நல்ல பொண்ணுண்டு சாலியான பொண்ணுன்னு சொல்லும்போது என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாலியான பொண்ணுன்னு நினைக்கிறோம், வேறு மாதிரியும் இருக்கலாம். நமக்கு இதான் முடியும். மனிதனுக்கு இவ்வளோதான் சக்தி இருக்கிறது. வெளிப்படையானதை வச்சு தான் நல்லவன் கெட்டவன் முடிவெடுக்க முடியுமே தவிர உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு போய் என்ன செய்ய முடியாது, பார்த்து செய்ய முடியாது. அப்படிங்கிற விஷயமெல்லாம் பார்த்ததுனால மூமின் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. இது நேற்றைய உரை சம்பந்தமாக வந்த கேள்விக்காக வேண்டிய ஒரு விளக்கம். மூமின்னை கண்டுபிடிக்க முடியாதுங்களே, மூமின் நம்ம சொல்கிறோமே அப்படின்னு அந்த சந்தேகம் கிளப்புனாங்கன்னா அது குறித்த எல்லாத்தையும் ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி தான் மூமின் என்று சொல்லவும் செய்யலாம். எந்த அர்த்தத்தில் சொல்லக்கூடாது? அவங்க இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் தான் என்ற அர்த்தத்தில் சொல்லி அவங்கள பின்பற்றலாம்னு சொல்லிடக்கூடாது. உனக்கு விஷயத்தில் பின்பற்றிட்டு போ, கல்யாணம் காய்ச்சல கொடுக்கல் வாங்கல மூமின் நினச்சி அது மாதிரி நடந்துட்டு போ. உனக்கு அவங்களுக்குள்ள விஷயத்தில் தான் ஒருவரை பற்றி மூமின் என்று நினைக்கலாமே தவிர தீன் விஷயத்தில், அல்லாஹ் விஷயத்துல எல்லாம் யாரை பற்றியும் நீங்கள் நல்லடியார்னோ மகான் என்று பெரியார் என்றோ அல்லாஹ்வுடைய நேசர் என்றோ சொல்லக்கூடாது என்று ரெண்டையும் இணைச்சி 2 விதமான ஆதாரத்தையும் காட்டியிருக்கிறோம். இணைத்து முடிவுக்கு வந்துடுறோம். நம்ம திருப்பி அங்கே போகிறோம். எங்கே போகிறோம்னா விட்டு இடத்துக்கு போகிறோம்.